இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்ததாமே அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு கொடுப்பாராக. இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல கொண்டாட்டங்கள் நமக்கு மிக முக்கியமா இருக்கும். கிறிஸ்துமஸ் காலங்களில் ஒருவரோடு ஒருவர் நாம் கொள்கிறதான ஐக்கிய உறவு நமக்கு மிக முக்கியமாக இருக்கும். அதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை மிக மிக முக்கியம் என்பதை உணர்த்தும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவனுடைய பிறப்பின் சம்பவம் ஒவ்வொரு கிருபையை நமக்கு உணர்த்துகிறது, ஒவ்வொரு கிருபையை நமக்கு நினைப்பூட்டுகிறது. அதை தான் கர்த்தர் நம்மோடு கூட இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார். அந்தபடியாக இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதான கிருபை என்ன கிருபை? ஆண்டுடைய பிறப்பு நமக்கு ஒரு காரியத்தை நினைவு போட்டுக்கிறது. அது என்னன்னு சொன்னால், கிருபையின் காலத்தின் துவக்கமாய் இருக்கிறது. ஆண்டவரே கிருபையா இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஆண்டவருடைய பிறப்பு முதல் கிருபையின் காலம் துவங்குகிறது. நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த காலமும் கிருபையின் காலம். ரோமர் 5வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவர் மூலமாய் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் மூலமாய் நாம் ஒரு புதிய காலத்திற்கு பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிறப்பின் நாட்களிலிருந்து, ஆண்டவருடைய பிறப்பின் துவக்கத்திலிருந்து இந்த நாளளவும் கிருபையின் காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு அருமையான ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த துவக்கத்தை குறித்ததான எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? இந்த துவக்கத்தை குறித்ததான ஒரு பயம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஏனென்றால் ஆண்டவர் பிறந்து கிட்டத்தட்ட 2025 ஆண்டுகள் நிறைவாகின்றது. அவனுடைய வருகை சமீபம் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது இன்னும் இந்த கிருபையின் காலம் முடிய போகிறதே. இந்த கிருபையின் காலம் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறதே. இந்த கிருபையின் காலத்திற்கெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும்? இதே போன்றதான இன்னும் எத்தனை நாட்கள், எத்தனை கிறிஸ்துமஸ் என்னால் கொண்டாட முடியும்? அப்படி என்றால் திறந்த வாசல் எனக்கு முன்பாக எத்தனை நாள் இருக்க போகிறது என்கிறதான ஒரு எண்ணம் எனக்கு இல்லாமல் நான் இருக்கிறேனே. இந்த திறந்த வாசல்ல இன்னைக்கு எத்தனையோ வீடுகளுக்கு சென்று என்னால் கிறிஸ்துமஸ் நற்செய்தியை அறிவிக்க முடிகிறதே, பாட்டு பாட முடிகிறதே, பாடல் வழியாய் சொல்ல முடிகிறதே, எத்தனையோ கீத பவனிகளை நான் நடத்த முடியும், கீத ஆராதனைகளை நடத்த முடிகிறதே, உலகமெங்கும் ஆண்டவர் பிறந்த நற்செய்தியை கொண்டாடுகிறார்களே. இதெல்லாம் கிருபையின் காலம் வரைக்கும். கிருபையின் காலத்திற்கு பிற்பாடு அவனுடைய வருகை இருக்கும் என்று சொன்னால், அந்த வருகையின் காலத்துல நம்மால் இதை செய்ய முடியுமா? யோசித்து பார்க்க வேண்டும். இந்த கிருபையின் காலத்துல எவ்வளவு நம்மால் செய்ய முடியுமோ, எவ்வளவு ஆண்டவருக்காக ஓட முடியுமோ, எவ்வளவு ஆண்டவருக்காக உற்சாகமாய் பலப்படுத்த முடியுமோ, அவ்வளவு தூரம் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். அவ்வளவு தூரம் அந்த ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கு. கொஞ்ச காலம்தான், இந்த கிருபையின் காலம் முடிய போகிறது, கொஞ்ச காலம்தான், கொஞ்சம் காலம்தான் இங்கதான ஒரு பயம் நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கும்போது இன்னும் ஓட வேண்டும், இன்னும் ஏதாகிலும் செய்ய வேண்டும், இன்னும் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்கிறதான எண்ணம் நமக்கு நிச்சயமா இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு ஊன்றுதல் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்று சொன்னால், அவர் நம்மை கிருபையால் நிறைத்திருக்கிறாரே. நாம் பெற்றுக்கொண்டுதான அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட நாம் செயல்படும் போது நிச்சயமாக அந்த எண்ணத்தை கர்த்தர் பார்த்து பரிபூர்ணமடைய செய்கிறவராய் கூட காணப்படுகிறார். பிரியமானவர்களே, எபிரேயர்ல நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை கூட நாம் வாசிக்கும் போது வேத வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 12:28, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இந்த கிருபையின் காலத்துல, இந்த கிருபையின் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நம்முடைய ஆராதனைகள் எப்படியாக இருக்கிறது? நம்முடைய ஆராதனைகள்ல பயபக்தியோடு கூட நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? நம்முடைய ஆராதனைகள் பயபக்தியா இருக்கும் என்று சொன்னால் நம்மை தேடி ஜனங்கள் வருவார்கள். ஏனென்றால் இந்த உலகத்துல கஷ்டத்தோடு, பாரத்தோடு, கவலையோடு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். என்னை தேற்றுவார் யாருமே இல்லை என்கிறதான எண்ணத்தோடு கூட எத்தனையோ பேர் இருக்கிறார்கள்.
கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் யார் சுவிசேஷத்தை சொல்வது? ஆண்டவர் பிறந்த நற்செய்தியை யார் சொல்வது? இன்னைக்கு மிஷினரிகள் நமக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த மிஷினரிகள் எத்தனையோ தளங்கள்ல அவர்கள் அடிக்கப்பட்டு, பாதிக்கப்பட்டு, தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் இங்க சுகமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோமே. நம்முடைய அருகாமையில் இருக்கிற வீட்டில் உள்ளவர்களை ரட்சிக்க நம்மால் முடிந்ததா? நம்மால் நம்முடைய வேலை செய்கிற ஸ்தலங்கள் இருக்கிறவர்களை ரட்சிப்பதற்கு நம்மால் முடிந்ததா? யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் இந்த கிருபையின் காலத்துக்குள்ளாக மாத்திரமே நம்மால் செய்ய முடியும். கிருபையின் காலம் நம்மை விட்டு சென்று விட்டது என்று சொன்னால், கிருபையின் காலம் நம்மை விட்டு எடுபட்டு போகிறது என்று சொன்னால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறாரே பிரியமானவர்களே. அப்போ இந்த காலத்தை எவ்வளவு தூரம் நாம் பிரயோஜனப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் உற்சாகத்தோடு பிரயோஜனப்படுத்த கர்த்தர் நம்மை அழைக்கிறவராய் கூட காணப்படுகிறார். 1 பேதுரு 1:13 நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் பேதுரு எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பரிபூர்ண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். இப்போது நமக்கு அளிக்கப்படுகிற கிருபையை நாம் சரியாய் பாராட்டினால்தான், அந்த கிருபையை சரியாய் பயன்படுத்தினால் மாத்திரமே ஆண்டவர் வெளிப்படும் போதும் அதே கிருபையில நம்மால் நிலைத்திருக்க முடியும். கிருபையின் காலத்துல அளிக்கப்படுகிற கிருபையில சரியாய் நிலைத்திருந்தால் மாத்திரமே வருகையின் காலத்துல நமக்கு கொடுக்கப்படுகிற கிருபையிலே நம்மால் நிலைத்திருக்க முடியும் பிரியமானவர்களே. அப்போ இன்னைக்கு இந்த கிருபையின் காலத்தை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா? இந்த கிருபையின் காலத்தை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. எத்தனை பேர் இதை யோசிக்காமல் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்? கிருபையின் காலம் கொஞ்ச நாள் மாத்திரமே, கிருபையின் காலம் கொஞ்ச நாள் மாத்திரமே. இந்த கொஞ்ச நாள் இந்த கிருபையின் காலத்துல இருக்கிறனா, இந்த இன்னும் எவ்வளவு நாட்கள் செல்லும் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த நாட்கள் வரையில் ஆண்டவரே உமக்காக நான் எதாகிலும் செய்ய வேண்டும், உமக்காக நான் எதாகிலும் ஓட வேண்டும், இன்னும் காரியங்களை நான் நடப்பிக்க வேண்டும், இன்னும் காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்கிறதான எண்ணம், என்கிறதான ஒரு ஊன்றுதல் நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எபிரேயர் 4:16 கூட ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையில சேர கடவும். கிருபாசன தண்டையில நாம் சேர வேண்டும். ஆண்டவரே, மற்றவர்களுக்கு ஏற்ற கிருபையை என் மூலமாய் நீங்க காட்டுங்கப்பா. ஆண்டவரே, மற்றவர்களுக்கு பாருங்க, ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடையும். நமக்கும் அந்த சகாயம் செய்யும் கிருபை வேண்டும், மற்றவர்களையும் சகாயம் செய்யும் கிருபை நம்மளமாய் வெளிப்பட வேண்டும். இதுதான் இந்த சத்தியத்தை எந்த ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டு செயல்படுகிறாரோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அந்த மனிதனுடைய வாழ்க்கை இந்த கிருபையின் காலத்துல யார் உண்மையாய் கர்த்தருடைய சமூகத்தில் கிட்டி சேருகிறாரோ, தன்னுடைய வாழ்க்கையை மாத்திரம் பார்க்காமல் ஆண்டவருக்காக எதாகிலும் செய்ய வேண்டும் என்கிறதான எண்ணத்தோடு கூட எத்தனை பேர் செயல்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் பெரிய கிருபையின் பாக்கியத்தை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் கூட இருக்கிறார் பிரியமானவர். அப்ப நாம் யோசித்து பார்க்கணும், ஆண்டவரே கிருபையாய் காரியங்களை நடப்பிக்க நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, கிருபையாய் நடப்பிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, கிருபையின் காலத்துல இந்த கிருபையை உதாசீனப்படுத்தக்கூடாது. தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் அப்பா. அப்படி இல்லாதபடிக்கு நாங்கள் நம்முடைய கிருபையை போக்கடிக்காதபடிக்கு நீர் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபையில உறுதியாய் உண்மையாய் பற்றி கொண்டு செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரத்துல கேட்போம். அந்த கிருபையின் காலத்திற்குள்ளாக இந்த கிருபையின் காலம் முடிவடையும் முன்னே திரளான ஆத்மாக்களை ஆண்டவருடைய சமூகத்துல ஆதாயப்படுத்த முடியும். பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்துல வந்ததே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தான், சுவிசேஷத்தை நற்செய்தியை சொல்வதற்காக தான். அப்ப அந்த காலத்துல பிரவேசிக்கிற நாம், அந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த சுவிசேஷத்தை நற்செய்தி என் மூலமாய் பிரசங்கிக்கப்படட்டும். நீர் எனக்கு கொடுத்ததான அந்த நீர் எனக்கு கொடுத்ததான கட்டளை என் மூலமாய் நிறைவேற்றும் என்று சொல்லி கேட்கும்போது இந்த கிருபையின் காலம் நம் மூலமாய் வெளிப்படும். இந்த கிருபையின் காலம் நம் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த கிருபையின் காலத்தில் அநேக திரளான ஜனங்கள் நம் மூலமாய் ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தப்படுவார்கள் பெரியமானவர்கள். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரத்துல ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரத்துல பலப்படுவோம். கிருபையின் காலத்துல கர்த்தர் நம்மை வழி நடத்த முடியாது அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். கிருபையின் காலத்துல நம்ம மூலமாய் கிருபைகளை நடப்பிக்க முடியாது ஆண்டவரத்துல கேட்போம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை வழி நடத்தி இருப்பாராக. ஆமேன். கர்த்தா, இந்த நேரத்திலும் கூட அநேக கிருபைகளை குறித்து நாம் பார்த்தோம். இந்த கிருபைகள் ஒன்றை
நஞ்சையும் குறித்து கூட நாம் உதாசீனப்படுத்தி விடாதபடிக்கு ஆண்டவர் இந்த கிருபைகள் எல்லாவற்றையும் எனக்கும் நீர் தாரும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேட்போம். அதற்கேற்ற கிருபைகளை கத்த தந்து வழிநடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்குதான நல்ல பிதாவே, இந்த வாதம் முழுவதும் கர்த்தாவே சப்பா நீர் எங்களோடு கிருபையை கொடுத்து பேசியிருக்கிறீர். நன்றி அப்பா. இந்த கிருபையின் காலத்துல நாங்கள் இன்னும் அதிகமாக செயல்படுவோம். கிருபையின் காலத்துல இன்னும் அதிகமாக உம்மை நோக்கி பார்க்கவும் வாஞ்சியோடு இருக்கவும் நீர் எங்களை கிருபை செய்ய முடியாது சொல்லிக்கிறோம். இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்துமஸ் காலங்களில் கொண்டாட்டத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல கிருபைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க உதவி செய்யுங்க. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.